ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹேர் மாஸ்க் தான் கொண்டு வந்திருக்கேன். இல்லைனா அதை ஸ்பா ட்ரீட்னு கூட சொல்லலாம். நான் ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, இந்த ஒரு ஹேர் மாஸ்க் உங்கள் ஹேரை திக்கன் ஆக்க போகுது அண்ட் உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேரை நேச்சுரலாகவே ஷைன் ஆக்க போகுது. இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு க்ளீன் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. அண்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அரிசி மாவை தலையில் அப்ளை பண்ணலாமா, இல்லை தலையில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹேர் எதுவும் டேமேஜ் ஆகுமான்னு. பயப்படவே வேண்டாம். ரைஸ் ஃப்ளாரை யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஹேருக்கும் ஸ்கேல்புக்கும் ஏற்படாது. நம்ம ஹேர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், லைக் ஷாம்பு, கண்டிஷனர், சீரம். சில நேரத்துல அந்த ப்ராடக்ட்ஸோட ரெசிடியூ எல்லாம் நம்ம ஸ்கேல்ப்லயே தங்கிடும். ரைஸ் ஃப்ளார்ல இருக்க இந்த ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ப்ராடக்டோட ரெசிடியூ எல்லாம் ஸ்கேல்ப்ல இருந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹேர்ல இருக்க டர்ட் அண்ட் ஆயிலையும் ரிமூவ் பண்ணுது. இது உங்க ஹேர் பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணி உங்க ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் இதுல இருக்க விட்டமின்ஸ் உங்க ஹேருக்கு நேச்சுரல் ஷைனை கொடுக்குது. இது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே அற விட்டுறலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா. இது காமனாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்திருக்கேன். இது தோல் சீவி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை ஹேர் பேக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்படியே ஸ்மால் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு க்ளீன் ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்க ஆலோவேராவை சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியண்ட் வெந்தயம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதை அரைக்கும் போது நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து தான் அரைக்கணும். அண்ட் இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ணி அண்ட் உங்கள் ஸ்கேல்பில் இருக்க எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணுது. அண்ட் இதில் இருக்க ப்ரோட்டீன், அயர்ன் அண்ட் விட்டமின் உங்கள் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அயர்ன் அண்ட் பொட்டாசியமோட கண்டென்ட் ப்ரீமெச்சூர் கிரேயிங்கையும் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு க்ளீன் பவுலில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஷாம்பு ஆர் சீயக்காய் எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஹேர் க்ரோத் அண்ட் திக்னஸை கொடுக்கும். அண்ட் இது உங்கள் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்கள் ஹேரை நேச்சுரலாகி ஷைன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் ரொம்பவுமே விசிபிளாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Mode. Thanks for watching.